வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எதனால ஜெஜோ ஐலண்ட் அலையன்ஸ் ரைடோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக மாட்டேங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம கில்டு தோலை சொன்னது எதுவுமே எனக்கு பொருந்தாது. ஏன் கில்டு கான்ட்ரிபியூஷனுக்கு நான் தான் உதாரணம் சொல்லிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் சுத்த போய்ங்க, நம்பிடாதீங்க. நான் ஒரு பொறுப்பு இல்லாதவன். ஆனால் என்னை கூப்பிட்டது நம்ம ராயன் ப்ரோ. அவரை கூப்பிட சொன்னது நம்ம ராவணன் ப்ரோ. அவர்கிட்ட கூப்பிட சொல்ல சொன்னது எங்கள் கில்லர் பிளாக் ப்ரோ. எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க 3 பேரும் தவம் பண்ணியிருக்கணும் நான் கிடச்சதுக்கு. ஆனால் அது அந்த மாதிரி கிடையாதுங்க. எனக்கு தோட்டத்தை வச்சு நான் சொன்னேன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு. அவங்க 3 பேரும் கிடைக்கிறதுக்கு நான் தான் தவம் செஞ்சுருக்கணும். எனக்கு எப்படி கேம் விளாட்ணும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே செஞ்சாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். கூடவே நம்ம கில்லகிற எல்லாரும் நம்மளுக்கு சாமி மாதிரி தான். என்றைக்கும் அவங்களுக்கு தரம் குறைவா பேசுனதே இல்லை. அவங்க தான் நம்மளுக்கு சாமி. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர்த்துக்கான விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி கன்சிஸ்டண்டா விளையாடி இருப்பீங்க. ஆனாலும் உங்க பாயிண்ட்ஸ் இன்னும் 2000 கூட தொட்டிருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த மோடு உங்களை ஒரு தடவை தினமும் பிளே பண்ண சொல்லல, 11 டைம்ஸ் பிளே பண்ண சொல்லுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இப்பத்துல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதோட எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கண்டிப்பா 6000 பாயிண்ட்ஸ் இருக்கும். ரேண்டமான அந்த லெஜெண்டரி ரூனை நீங்க எடுத்துக்கலாம். நான் எதனால இதை எடுக்க சொல்றேன்னா, உங்ககிட்ட எதனா ஆல்ரெடி எதனா லெஜெண்டரி இருந்து அந்த லெஜெண்டரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா, போன வாட்டி லெஜெண்டரி செலக்ஷன் ரூன்ல மேக்னிஃபைங் ஸ்லாஷஸ் மாதிரி எதனா ரூன் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க சிந்தசிஸ் மூலியமா டிரான்சென்டென்ட்டா மாற்ற முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம பிகினர்ஸுக்கு லெஜெண்டரி ரூன்ஸ் லேக்கிங் இருக்கும். சொல்ல போனா என்கிட்டயே 3 லெஜெண்டரி ரூனுக்கு மேல இல்ல. இப்போ அந்த என்டர்ல வந்து 4/10 போட்டிருக்கா. அதுக்கு அர்த்தம் நான் அதை வந்து 6 டைம்ஸ் விளையாடிட்டேன். ரிமைனிங் வந்து இன்னும் 4 டைம்ஸ் எனக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த ஜெஜோ ஐலண்ட் ரைடு இருக்குல்ல, நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எந்த ஸ்கோர் எடுத்தாலும் உங்களோட பாயிண்ட்ஸ் ஒன்றும் சிக்னிஃபிகண்டா மாற போறது இல்லை. இருக்கிறதுலேயே நான் தான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் த ஸ்கோர் எடுத்தேன். ஆனால் அப்போ கூட எனக்கு 32 கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிருக்கு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, எதனா பிரேக் கேரக்டர் உங்க சப்போர்ட்ல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்மர் பிரேக்ல இருக்கிற ஃபயர், விண்ட் இல்லைனா லைட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க ஆர்மர் பிரேக்ல. சரி, இப்போ ஒரு குயிக் டுட்டோரியல் பண்ணிடலாம். எப்பவும் போல நம்ம பெரு செல்லக்குட்டி அழகா கத்துறான். கத்தி முடிச்சதுக்கப்புறம் நீந்தா கிங்கா அப்படின்னு ஒரு கிரிஞ்சி டைலாக போட்டு வந்துடுவான். கேமரா நம்ம கிட்ட வர வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான். கேமரா நம்ம கிட்ட வந்த உடனே நேரடியாக வந்து தாக்காம 9 மாதிரி சைடாக வந்து தாக்குவான். நீங்க அப்போ தப்பிச்சிருங்க. ஷேடோ ஸ்டெப்பை போட்ட உடனே நார்மல் பிரேக் அமைக்கிடுங்க. அப்புறம் உங்க அசிஸ்ட்ல இருக்கிற பிரேக் கேட்டர் அமுக்குங்க. ஜின்வுக்கு முத்தம் கொடுக்க வந்த பெரு சோகமாயி சூப் சாங் கேட்க ஆரம்பிச்சிருவான். இந்த சமயத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டேமேஜ் அடிங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் பெருக்கு கோவம் வந்து டிராகன் பட டைலாக் எல்லாம் கக்க ஆரம்பிச்சிருவான். அவன் கோவப்பட்டாலும் அவன் இன்னும் 9 மாதிரி சைடா தான் வந்து அடிப்பான். ஆனா அவன் ஆக்சுவலி நம்மள அடிக்க மாட்டான். ஒவ்வொரு வாட்டியும் நம்மள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முத்தம் கொடுத்துட்டு போவான். அவன் அப்படி பண்ணும்போது நீங்க அதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் அவனை முடிச்சு தள்ளி தான் போறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே ஈஸி. அதனாலதான் எப்பவுமே ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரு பிறக்கும் போதே ஃபீமேல் ஆண்டா பிறந்திருந்தா இன்னத்துக்கு ஜின்வு ஓகே சொல்லிருப்பான். மறக்காம நீங்களும் ஜெஜோ ஐலண்ட் ரைடை 11 டைம்ஸ் ஆடுங்க. சரி தோழர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னா அந்த உங்க பாய்டு தமிழ் கேமிங். மீண்டும் நாளைக்கு உங்களை நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.